ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதிக்குமே தனித்துவமான ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சிரவண பூர்ணிமா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது எந்த அளவு ஒரு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை வழிபடுறது, தானம் செய்கிறது உள்ளிட்ட எல்லாமே பக்தர்கள் மேற்கொள்கிறாங்க. இந்த ஆவணி மாத பௌர்ணமி நாளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. இதில் சந்திர கிரகணமானது தோன்றுது. இதனால் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த பௌர்ணமி நாளில் நம்ம இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதில் நம்ம பௌர்ணமி இந்த வழிபாடெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இது எப்போது தொடங்குகிறது, இந்த திதியானது எப்போது நிறைவடைகிறது, எந்த நேரத்தில் கிரகணம் தோன்றுறது, இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டோட இந்த ஆவணி மாத பௌர்ணமியோட முழு சந்திர கிரகணமானது ஏற்பட்டதுனால பௌர்ணமி வழிபாடு சூத காலம் குறித்து பக்தர்களிடையே பல்வேறான சந்தேகங்கள் எழுந்திருக்கு. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி அனுசரிக்கக்கூடிய இந்த சிரவண பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது ஏற்படுது. ஆனால் இந்த நாளில் சூத காலம் இருக்கா, இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இந்த பௌர்ணமி நாளில் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சந்திர கிரகணத்தினால நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க. முழு நிலவு நாளான பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரனோட முழு ஒளி கதிர்களும் பூமியில் பாயக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பக்தியோட ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதனால சந்திரனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அதே போல தான் பௌர்ணமி இன்னைக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், பிரார்த்தனைகள் இது எல்லாமே உடனடியாக பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பௌர்ணமி இந்த ஆவணி பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு மற்றும் விரத முறைகளில் ஒன்றுதான் பௌர்ணமி வழிபாடும். பௌர்ணமி விரதமும் பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் அம்மன், குலதெய்வம், சத்திரிய நாராயணர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அவங்களோட அருளை எல்லாமே பெறக்கூடிய ஒரு நாள். பௌர்ணமி வழிபாடு தீய சக்திகளை நீக்கி செல்வ செழிப்பு, திருமண பாக்கியம், மாங்கல்ய பலம், மன அமைதி இது எல்லாத்தையும் தருவதோட நோய்கள் அனைத்துமே நீங்கி மன நிம்மதியோடு உங்களுக்கு வாழ வைக்கும். பலவிதமான நன்மைகளை எல்லாமே தரக்கூடியது. குறிப்பாகவே பௌர்ணமி தினத்தில் விளக்கு பூஜை செய்வது, லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்கிறது, குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது இது எல்லாமே அளவில்லாத நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி தினத்தில் தெய்வ தரிசனம் செய்வதும் மந்திரங்களை பாராயணம் செய்கிறது, பூஜைகள் செய்கிறது பல மடங்கு அதிக பலன்களை கொடுக்குமா. பௌர்ணமியில் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செஞ்சு சந்திரனை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இதனால் தெய்வீகத்தினோட அருள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சந்திரனோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக சிறப்புமிக்க மலை கோவில்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதனால பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சாதாரண நாட்களில் செல்லக்கூடிய கிரிவலத்தை விட 1000 மடங்கு அதிக நன்மைகளை தரக்கூடியதான். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு பிறகு முக்தியும் கிடைக்குமா. சிவபெருமானோட அருளும் சித்தர்களோட அருளும் கிடைக்குமா. சித்தர்கள் தரிசனம், சித்தர்களோட அருளை பெறுவதற்கும் சித்தர்களுக்குரிய அந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான பௌர்ணமிங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதாவது இந்த பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்தோமா ஆகஸ்ட் 27/8/2026 வியாழக்கிழமை காலையில் பார்த்திங்களா 9:56 மணிக்கு ஆரம்பமாகிறது. இந்த திதி அதாவது பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோமா ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 வரைக்குமே இந்த திதியானது இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது இந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிரிவலம் வரலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இறை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் கிரகணமானது சந்திர கிரகணமானது தோன்ற இருக்குங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆவணி மாதம் வரக்கூடிய
பௌர்ணமி நாளில் இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரத்தின்படி காலை நேரத்தில் நிகழ்க்கு. இதனால் இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகள் கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருப்பது பகுதி சந்திர கிரகணம் மட்டும்தான். அதாவது இந்தியா சந்திரனோட பெரும்பகுதி பூமியோட அதாவது நிழலுக்குள்ளே சென்றாலும் சந்திரனோட ஒரு சிறிய பகுதி நிழலுக்கு வெளியே இருக்குமா. இதனால் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட முழு சந்திர கிரகணம் போல தோன்றினாலும் வானியல் ரீதியாக இது பகுதி சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது. இந்த சந்திர கிரகணமானது 2026 ஆகஸ்டில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த சந்திர கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளில் பார்க்க முடியும். ஆசியாவோட சில பகுதிகளிலும் கிரகணத்தின் குறிப்பிட்ட கட்டங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கிரகணம் தெரியுமா, எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சந்திரன் அந்த பகுதியில் வானில் இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இந்த பௌர்ணமி நாளில் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் தோன்றக்கூடிய நாளில் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கிரகண காலத்தில், அதாவது சந்திர கிரகணம் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளில் வழக்கமான பௌர்ணமி வழிபாடுகளை தவிர்த்துட்டு வீட்டிலேயே ரொம்ப அமைதியாக இறை சிந்தனையிலையும் தியானத்திலையும் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. வீட்டில் வழிபாடு செய்யலாங்க. இந்த கிரகண காலத்தில் வெளியில் செல்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கோவில்களுக்கு செல்வதையோ தவிர்த்து வீட்டிலேயே கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். மந்திர ஜபம், அதாவது சிவபுராணம், காயத்ரி மந்திரம், உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு இறை ஸ்லோகங்களை மனதிற்குள்ளே தொடர்ந்து சொல்லலாம். இது பல மடங்கு பலன்களை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. கிரகணம் தொடங்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவோ சமைத்த உணவுகளை முடித்துக்கொள்வது, கிரகண காலம் முடியும் வரைக்கும் உணவு உட்கொள்றதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி சமைத்து வைக்கப்பட்ட அந்த உணவு, குடிநீரில் தர்பை, புல், துளசி இலைகளை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு பார்த்தோமா, கிரகணம் முழுமையாக முடிந்ததுக்கு அப்புறம் குளிச்சு விட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேற்றி இறைவனுக்கு நைவேத்தியம் படைச்சு வழிபாட்டை நிறைவு செய்யலாம். அதன் பிறகு நீங்கள் உணவு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரகண டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்திர தரிசனம் செய்து வழிபாட்டினை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இதனால் இந்த நாளில் எப்படி வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் நம்ம தீபம் ஏற்றி வீட்டு வாசலில் கூட விளக்கேற்றி சந்திரனை வழிபடலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 அல்லது 11 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி முடியாதவங்க மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டோட பூஜை அறையிலோ 8 திசைகளுக்கோ 8 விளக்கேற்றி நடுவில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வழிபடலாம். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து வழிபாடுகள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சக்தி வாய்ந்த புனிதமான ஒரு வழிபாடு. பௌர்ணமியில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது விளக்கமாக இருக்குது. சந்திரன் வழிபாடு காலத்தை கடந்த பழமையானதாம். உள்ளம் ஆற்றலோட விளங்க சந்திரனோட அனுக்கிரகம் முக்கியமா. பௌர்ணமி இன்னைக்கு சந்திரன் தன்னோட 16 கலைகளோட பரிபூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு சந்திரனோட அற்புத சக்தியை எளிதாய் அடையலாமா. இன்று கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இப்படி கிரிவலம் போகிறதுனால மன அழுத்தம் குறையுமா, நோய்கள் அனைத்துமே நீங்குமா. சிவபெருமானுக்கு சந்திரசேகர் அப்படிங்கிற பெயருமே இருக்காங்க. அதற்கு காரணமே அவர் தலையில் இருக்கக்கூடிய பிறை தான். சந்திரன் அப்படின்னாவே நிலா அப்படின்னு பொருள். சேகர் அப்படிங்கிறதுக்கு உச்சம் அப்படிங்கிறது பொருளுங்க. உச்சத்தில் நிலவை கொண்டவனே அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் சந்திரசேகர் அப்படிங்கிறது. இதற்கு பிரம்மாவின் மகனான தக்ஷ பிரஜாபதி 27 நட்சத்திரங்களை தன்னோட மகள்களாக கொண்டிருந்தாராம். அவங்களோட அனைத்து மகள்களும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டாங்களாம். திருமணத்தின் போது அனைத்து பெண்களிடமும் சமமாக அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்த அந்த சந்திரன் ரோகிணியிடம் மட்டுமே அதிக அன்பும் பாசமும் கொண்டிருந்தானாம். இதனால மற்ற பெண்கள் அனைவரும் கலங்கி நின்றாங்களாம். இது பற்றி அறிந்த தட்சன் கோபத்தில் சந்திரனோட அழகு தேய்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்களாம். பிரகாஜபதியின் அந்த சாபத்தினால சந்திரன் கடவுளுக்குள்ள தஞ்சம் புகுந்தாராம். நிலவு இல்லாததுனால இயற்கையோட சமநிலையானது சீர்குலைந்ததாம். இயற்கையை சார்ந்திருந்த அனைத்து உயிர்களுக்கும் இதனால பாதிப்படைந்தாங்களாம். எனவேதான் தேவர்கள் அனைவரும் சிவபெருமான்கிட்ட இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும்படி வேண்டினாங்களாம். தன்னிடம் இருந்த அந்த பாதி ஒளியை வைத்துக்கொண்டு நிலா சிவபெருமானின் தலையில தஞ்சம் அடைந்தாராம். சாபத்தோட பிடியில சிக்கிய சிவனுக்கு
சந்திரனுக்கு சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்தாராம். சிவபெருமான் தலையில சந்திரனை சூட்டியதும் சந்திரன் சாபமானது நீங்கியதான். அவர் தன்னோட தலையில சந்திரனை சூட்டியதும் சந்திரன் வளரத் தொடங்கினாங்களாம். சிவபெருமான் நிலவை தலையில அணிந்து கொண்ட பிறகு தன்னோட சக்தி மூலம் அடுத்த 15 நாட்களுக்கு நிலவோட ஒளி அதிகரித்ததாம். இதை சிவசக்தியால் ஒளிரக்கூடிய அந்த சந்திரனை கிரிவலம் வந்து வணங்க சிறப்போடு வாழலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்று அன்றைய நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சிவ வழிபாடு செய்ய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள்லாம் அதிகரிக்குமா. நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்ப முழு பௌர்ணமி போல் அழகாக பிரகாசமாக மாற கண்டிப்பாக நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க. வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் அன்றைய நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.